شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي إلهيم பயந்து ஓடி போன மோசேயை திரும்பவும் பயன்படுத்தின தேவன் நீ. பயந்து ஓடி போன மோசேயை திரும்பவும் பயன்படுத்தின தேவன் நீ. திரும்பவும் என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றினீரே. திரும்பவும் என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றினீரே. நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா. ஆண்டுகளுக்கு பிறகு அடிக்கடி வந்து நாங்க போவோம். ஆனா இன்னைக்கு முதல் முறையாக உங்கள் ஆராதனையில பங்கெடுக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பாக நான் மனதார வாழ்த்துறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, சந்தோஷம். நீங்க நலமுடன், நல்ல பலமுடன், வளமுடன் இருக்க ஒரு தகப்பனா உங்களை வாழ்த்துறேன். எனக்கு ஒரு பாரம், உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும்னு ஒரு பாரம். சண்டே சர்வீஸ்ல எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட விதத்துல ஜெபிப்பேன். அவருடைய தேவைகளுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக. தேவை அப்படிங்கிறத மனசுல நினைச்சு அழகா போதிச்சார்ல அப்பாட்ட சொல்லுவோமா, நான் உங்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன், நீங்க நிக்கலாம், உட்காந்தே ஜெபிக்கலாம், உங்களை ஃப்ரீடமா நான் விட்டுருவேன். இப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு தகப்பனா ஒரு ஜெபிக்க நான் விரும்புறேன். ஏன்னா நிச்சயமாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகளோட நீங்க வந்திருப்பீங்க. மனம் விட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இயேசு ஒருவர் தான். அதனால நான் ஜெபிக்க விரும்புறேன். நீங்க ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையில அப்பான்னு கூப்பிட எங்களுக்கு உரிமையை பாராட்டி இருக்கிற நல்ல தகப்பன் நீங்க தான். எங்களுடைய நிறைவையும் குறைவையும் அறிந்த தகப்பன். இந்த திருச்சபையில அமர்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நானும் ஒரு தகப்பனா இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, என்ன தேவையோட இங்க வந்திருக்கிறாங்களோ, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ, அவைகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்கிற நல்ல தகப்பன் நீங்க தான். எங்க மேல நீங்க காட்டின அன்புக்கு ஈடு இணை இல்லை. இந்த அன்பின் பிரதிபலிப்பு உங்களையே எங்களுக்காக கொடுத்த தகப்பன். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே உடைய தேவைகளை சந்தியும், குறைகளை நிவர்த்தியாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஜனங்கள் மீது, மக்கள் மீது ஆசீர்வாதத்தை நான் கூறுகிறேன், சுகத்தை நான் கூறுகிறேன், நன்மையை நான் கூறுகிறேன், விடுதலையை நான் கூறுகிறேன், கர்த்தருடைய வளத்தை நான் கூறுகிறேன்,
கர்த்தருடைய மேன்மையை நான் கூறுகிறேன் ஐயா. கர்த்தருடைய உயர்வை நான் கூறுகிறேன் ஐயா. 100க்கு 100 என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 800 பகுதியில வலது இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆயிரக்கணக்கான மக்கள் புசிப்போம் குடிப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களெல்லாம் நீர் நல்லவர் என்பதை அறியும்படி மனக்கண்களை திறந்திருள். இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அழகான ஒரு சபை, அழகான ஒரு போதனை, அழகான ஒரு ஆராதனை இருக்கிறது என்பதை அறிந்து ஜனங்களை அழைத்து வாங்கப்பா. இந்த பகுதியில் உள்ள மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உம்மை அறியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆண்டுகள் இந்த பகுதியிலே ஆராதனை நடக்கிறது ஐயா. எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் இங்கு இருக்கிற இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும். இந்த ஊழியம் வளருவதாக, இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அறுவடை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவர். திருச்சபையில் இருக்கிற மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கருவிகளாய் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துங்கப்பா. அவருடைய வாழ்வே ஒரு சுவிசேஷமாக மாறட்டும். அவருடைய ஜீவியம் ஒரு சுவிசேஷ புஸ்தகமாக மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு ஆண்டவரே குணமும் உம்மை பிரதிபலிப்பதாக மாறட்டும். உம்மை அறியக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜனங்களுக்கு தாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த திருச்சபையின் போதகருக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பணுங்கிற பாரத்தோடு தரிசனத்தோடு செய்கிற உமது மக்கள் மீது உம்முடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றி விடுங்க ஆண்டவரே. கிருபை அளவில்லாமல் ஊற்றி விடுங்க ஆண்டவரே. திறமையில் அநேகர் ஊழியம் செய்யலாம், ஆனா கிருபையில ஊழியம் செய்யறதுதான் உங்க பார்வையில மேன்மை என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை பெற்ற ஊழியராக, கிருபை பெற்ற ஊழியக்காரியாக கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. நான் மனதார மக்களையும் இந்த ஊழியத்தையும் ஊழியர் குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். என்ன பெரிய சந்தோஷம்னா, உங்க போதகரே ஒரு நல்ல பிரசங்கியார், நல்ல ஒரு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு போதகர். அடிக்கடி எங்க சபையில கூப்பிட்டு எங்க பிள்ளைகளுக்கு 2 நாள் 3 நாட்கள் நல்லா அவரை போதிக்க நாங்க பயன்படுத்துறோம். எங்க மக்களும் அவருடைய போதனையை கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவருடைய பாடல், அவருடைய போதனை எல்லாம் கேட்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய போதனையை கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம் தேவையா அப்படின்னு நான் உட்காந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். பலரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரொம்ப போதனையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல ஆக்டிவா இருக்கிறீங்க. கொஞ்சம் பேரா இருந்தாலும் நல்ல வசனத்தை கேட்கறதுல ஆர்வமா இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆமென். இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அதனால காலம் கருதி கொஞ்ச நேரம் மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். பயந்துராதீங்க. ரொம்ப நேரம் ஏதாவது எடுத்து எங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிடுவாரோன்னு பயப்படவே வேண்டாம். ஆமா, தைரியமா இருங்க, பயப்படாதிருங்கள். சரியா? அதனால நிச்சயமாலும் குறித்த நேரத்தில் நான் முடிச்சிருவேன். ரொம்ப அழகா தெய்வீகமான தகப்பனுடைய அன்பை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப அழகா போதித்தார். அந்த அன்பு எப்படிப்பட்டதான்? பரிசுத்தமானது. அது 3 விஷயம் சொன்னாரு. தனித்துவமான, வித்தியாசமான, அசாதாரணமான ஒரு தெய்வீகமான அன்பு இல்லையா? அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. இப்படிப்பட்ட அன்பினால நம்மை கவர்ந்து கொண்டவர் தான் நம்முடைய தகப்பன். அந்த அன்புல மூழ்கினவங்க உலக அன்பை குப்பையா பார்ப்பாங்க. அந்த அன்பு தான் மேன்மையான அன்பு. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. ஜி மைனர் கொடுங்கப்பா.
பாடணும்னு ஒரு ஆசையா இருக்கு. அதனால ஒரு அடி பாடிட்டு அப்படியே நான் வார்த்தைக்குள்ள போக நான் விரும்புறேன். சரியா? 6-8 பீட் போட்டுக்கங்க. 6-8 போவாசா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்துருப்பா. பைலா 6-8 இருந்துச்சுன்னா அது எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 வசனம் சொல்லிடுறேன், அவங்க ரெடி பண்ணட்டும். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 11வது வார்த்தை. 3 வசனம் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நீங்க குறிப்பு எடுத்துக்கலாம். 3 வசனம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 11வது வார்த்தை. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 20வது வார்த்தை. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26வது வார்த்தை. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர் வசனம் 11, 20, 26. நல்ல போதிக்கிற ஒரு சபையில இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. அதனால நிச்சயமாலும் உங்களுக்கு அதிகமா கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குயிக்கா பிக்கப் பண்ணிக்குவீங்க. இந்த 3 வசனம் தான். ரெடிப்பா? ஓகே, வாய்ஸ் கொடுங்க. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். இது ஒரு பழைய பாடல். இந்த ஆண்டும் பொழுது பாடாம துதிக்காம இருக்க முடியாது. அதனால ஒரு அடி பாடிட்டு அப்படியே இந்த வேர்டுக்குள்ள போகும். ஆமென். ஓகே, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். கையை தட்ட வேண்டாம், கையை தட்ட வேண்டாம், கையை தட்ட வேண்டாம். கையை தட்டாம நீங்க என்னோட இணைஞ்சு நீங்க பாடலாம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான 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 ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பேதுருவை மனம் திரும்ப செய்ய
செய்த சிநேகம், மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த சிநேகம், அது மேலான சிநேகம் எங்கள் சிநேகம், அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம், நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்தி சிநேகம், அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், லோக மகிமை துறந்து வந்த சிநேகம், அந்த பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம். கையை தட்டி அப்பாவுடைய அன்புக்காக நன்றி அப்பா. பாஸ்டர் சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவருடைய நேசம் எவ்வளவு பெருசுங்கிறத அழகா வலியுறுத்தி சொன்னார். அந்த நேசத்துக்கு ஈடு இணைய இல்லை. திருமணத்துக்கு முன்னால, திருமணமான புதுசுல அல்லது திருமணத்துக்கு முன்னால உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், அந்த நேசத்தினுடைய உச்சம் என்னன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா திருமணத்துக்கு பின்னால அவன் உயிரை எடுப்பேன்னு சொல்றாங்க. இதுதான் உலக அன்பு. ஆனா கிறிஸ்துவின் அன்பு உயிரை கொடுத்த அன்பு, உயிரை எடுக்கிற அன்பு இல்ல, உயிரை கொடுத்த அன்பு. உயிரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இந்த அன்பு இருக்கிறனாலதான் இப்ப தெம்பா இருக்கிறோம். ஏன் குடும்பம் தெம்பா இருக்குன்னா அவர் காட்டின அன்பு, அவர் காட்டின அன்பு அப்படி இருக்கனாலதான் இந்த உலகத்துல யார் நம்மளை நேசிச்சாலும், நேசிக்கணும்னு யார் யோசிச்சாலும் என் ஆல்ரெடி நேசித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதனால உலகத்தை பற்றி யோசிக்காம வாழ்க்கையை நடத்த முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை.
2 நாட்கள் ஆவடியில ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். ஆகவே ஒரு குடும்ப முகாம்ல பேசிட்டு மாலை கூட்டம் ஒரு வாக்குத்தத்த ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, நேற்று ஊழியர் கூடுகை ஏராளமான ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு போதிக்கிறதை விட பாஸ்டர்ஸுக்கு போதிக்கிறது தான் அதிகம். நான் பல இடங்கள்ல பாஸ்டர்ஸுக்கு போதிச்சுட்டு வர்றேன். ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த 3 கூட்டங்களை ஆசீர்வதித்து கொடுத்து, இன்று ஒரு பெரிய சபைக்கு அழைக்கப்பட்டேன். ஆனா அந்த மழை நீர்னால பயங்கர பாதிப்பு. அதனால நான் அவரை தைரியப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வருகிறேன் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சரியா? அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துல நல்ல இப்படி போதிக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுக்காக என் ஆண்டவர் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். அதனால நீங்கள் ரொம்ப பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். தெரியுமா? இவரை குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ இல்லையோ, இவருடைய மேன்மை வெளியில பயங்கரமா இருக்கு. அதனால பாஸ்டர் ரஞ்சித் வராருன்னாவே எங்க மக்கள்லாம் ரொம்ப குசி ஆயிடுவாங்க. ஆமா, நல்ல வசனத்தின் மேல தாகமா இருப்பாங்க. இப்படி ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நல்லா நீங்க தேங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல வாலிப தம்பிமார்கள்லாம் உட்காந்து பொறுமையா அதுவும் கேட்கறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்குவேன், யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ ஒரு 3 வசனம் வாஸ்தமான்னு கேட்டேன். இல்லையா? வாஸ்தம் சொல்லதான் செஞ்சேன், கரெக்டா சொல்றேன். இப்ப அந்த முதல் ஆதியாகமம் 1 அந்த 11வது வசனத்தை வாசிங்க. நீங்க அப்படியே உட்காந்துக்குங்கப்பா. எனக்கு பாஸ்டர் ரஞ்சித் வாசித்தாருன்னா இன்னும் நல்ல பாட உற்சாகமாயிரும். எந்த இடத்துலையும் சுத்தி கலையாம வாசிக்கக்கூடியவர், நம்ம தாளம் தப்பாம வாசிக்கிறவர். எங்க டீம்ல அவர் தான் மெயின் கீபோர்டிஸ்ட். நானு, தனம், பாஸ்டர் ரஞ்சித், என்னுடைய மனைவி, நாங்க எல்லாருமே கர்த்தருக்காக பாடுறோம். எல்லாமே வெளியில சொல்லுவாங்க, நல்ல கர்த்தரை பாடி ஆராதிக்கிற ஒரு அப்படின்னு ஒரு நல்ல பேரை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமா, போற இடங்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அப்படி நிறைய பாடல்களை சுதி கலையாம பல இடங்கள்ல பாடி அப்பா நாமத்தை மைமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். சரி, ரொம்ப அருமையா வாஸ்தமா, ரொம்ப நன்றி. இப்ப நான் ஒரு பைபிள் டீச்சராகவும் இருக்கிறேன். அதனால சில கேள்விகள்லாம் கேட்பேன், பயப்படவே வேண்டாம். சரிங்களா? இப்ப இந்த வாசித்த வசனம் எல்லாரும் கவனிச்சிங்களா? இன்னும் ஒரு முறை யாராவது ஒரு வாசிக்கலாமா? தம்பி மாருங்க வாசிங்க பார்க்கலாம். தம்பி மாருங்க வாசிங்க, நல்ல கவனமா வாசிங்க. முளைப்பிக்க கடவது என்றார். அப்ப பேசுறது யாரு? இருப்பா, நீங்க பேசாதீங்கப்பா. இப்ப இவருக்கு நான் ஆமா ஸ்டாப் பண்றேன். பாஸ்டர் இனி வாயை திறக்கவே கூடாது. அவர் நிறைய பேசிட்டார். இனி நீங்க பேசி நான் பேச விரும்புறேன். ஆமீன் சொல்லுங்கள். சரி, கொஞ்சமா போதிச்சாலும் உங்களுக்கு சிறப்பா போதிச்சுட்டு போகணும்னு பாரத்தோட வந்திருக்கிறேன். அதனால கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா உட்காருங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? தைரியமா சந்தோஷமா. இந்த வசனத்துல பேசுறது யாரு? குறிப்பா தனமும் வாயை திறக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் குயிக்கா பிக்கப் பண்ணுவான். அதனால எங்களுக்கு ஏதாவது மறந்துருச்சுன்னா கேட்போம். அதனால எங்களுக்கு மினி கம்ப்யூட்டர் அவ. அதனால தனமும் சொல்ல வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமா, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு, நம்மளே மறந்துடுவோம். ஆனா ஞாபகமா வச்சிருக்கோம். நீங்க பேசுங்களேன். பேசுறது யாரு? சூப்பர். எதை பார்த்து பேசுகிறார்? யார் சொன்னது? அருமை, தேங்க்யூமா, தேங்க்யூ. பூமியை பார்த்து பேசுகிறார். இது வரைக்கும் புரிஞ்சவங்களும் ஆமென் சொல்லுங்க. அப்ப பேசுறது யாரு? தேவன். எதை பார்த்து பேசுகிறார்?
பூமியை பார்த்து பேசுகிறார். எத்தனை வார்த்தை பேசினாரு? முளைப்பிக்க, அவ்வளவுதான். புல் பூண்டு எல்லாம் முளைப்பிக்க அப்படி சொன்னா ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். இந்த வேலைக்காரன் சொல்லுவான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, ஒரு 10 வார்த்தை சொல்லுங்க, அவன் சுகமாயிருவான். அப்படிலாம் சொல்லல. அவன் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டினா என் குடும்பம், என் வேலைக்காரன், நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். அதுதான் அவன் விசுவாசம். இப்ப ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். சொன்ன உடனே என்ன நடக்குது? அத்தனை செடி கொடிகள் எல்லாம், புல் பூண்டுகள் எல்லாம் முளைத்து காய்த்து கனி கொடுக்குதுங்க. சொன்னது ஒரு வார்த்தை, ஆனா வந்த ஆசீர்வாதம் கணக்கே இல்லை. அப்ப ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்களேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிச்சா நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இப்ப கவனிங்க, இந்த மரங்கள் எல்லாம் சொன்ன இடத்திலேயே அது அப்படியே மண்ணோடு இணைந்து ஒட்டி கொண்டே இருக்கிறது. காரணம், அந்த மரத்துக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் எங்க வச்சுட்டாரு? மண்ணுக்கு கீழே. ஒரே இடத்துல இருக்கிறோம், போர் அடிக்குது, கொஞ்சம் இடத்த மாத்துவோம் அப்படின்னு மரம் நினைச்சா மரம் உயிரோடு இருக்குமா? கட்டாயம் வாய்ப்பு இல்லை. அப்ப தேவன் சொன்ன இடத்திலேயே அந்த மரம் தரித்திருக்கிறபடியால், நிலைத்திருக்கிறபடியால், வருத்தமின்றி தப்பாமல் அழகு கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எப்படி பாருங்களேன், கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்ப நேரா அடுத்த வசனத்துக்கு வாங்க. அதே ஆதியாகமம் 1:20 வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்ப பேசுறது யாரு? சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. எதை பார்த்து பேசுகிறார்? ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. அப்ப எதை பார்த்து பேசுறாரு? அவ்வளவுதான், தண்ணீரை பார்த்து பேசுறாரு. இந்த ஆகாய விரிவுங்கிறது தண்ணீர் தான், சரியா? தண்ணீரை பார்த்து பேசுகிறார். எத்தனை வார்த்தை பேசுறாரு? அதே போல ஒரே வார்த்தை தான், திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. எவ்வளவு மீன் இருக்கு கடலுக்குள்ள? விதவிதமான மீன். நான் சிந்தித்தது உண்டு, எந்த மீனாவது தலைவலி, கால்வலி, கைவலி, ஸ்டொமக் பெயின், ஹெட் பெயின், லெக் பெயின் அப்படின்னு சொல்லி எந்த மருத்துவரையாவது சந்தித்து மருத்துவம் பார்த்தது உண்டா? பாருங்களேன், ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். சுதந்திரமா இருக்கு. ஆனா மனிதர்கள் தான் அவ்வளவும் பிடித்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அவ்வளவு மீன்களும் சுதந்திரமா இருக்கிற மீனை பிடிச்சு என்ன பண்ணிடுறோம்? ஆமா, சாப்பிட்டு இருக்கிற இடம் தெரியாம மாத்திடுறோம். ஆனா ஒரு மீன் கூட எனக்கு இந்த பலவீனம், இந்த சுகவீனம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தேவன் சொன்ன இடத்திலேயே தரித்திருக்கிறது, சொன்ன இடத்திலேயே அது சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த மீனுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் எங்க வச்சிட்டாரு? தண்ணிக்குள்ள. ஒரு முறை ரிப்பீட் பண்ண விரும்புறேன். மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து எங்க வச்சிருக்கிறாருங்க? மண்ணுக்கு கீழே. ஜீவராசி எல்லா மீன்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்து எங்க வச்சிருக்கிறாரு? தண்ணிக்குள்ள. அதனாலதான் இந்த மீன் அப்படியே பார்த்துட்டு, கரையை பார்த்துட்டு, ஆகா உலகம் எவ்வளவு அழகா இருக்கிறது, சற்று உலகத்துக்குள்ளே போய் உலாவி கொண்டு வரலாம் அப்படின்னு எந்த மீனாவது நினைச்சா உயிரோடு இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. உலகம் அழகாக இருக்கலாம், பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கலாம், உலகத்தை ரசிக்கலாம், உலகத்துக்குள்ள போய் உலாவலாம், அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா வெளியே வந்தா கதை முடிஞ்சிடும். அதனாலதான் கடவுள் சொன்ன வார்த்தையின்படி அதே இடத்துல தரித்திருக்கிறது, நிலைத்து இருக்கிறது. ஆகவே அது ஆரோக்கியமாக இருக்கிறது. எந்த சுகவீனமோ பலவீனமோ, ஆமா, 1 கிலோ பருப்பு வாங்கணும், 1/2 கிலோ சீனி வாங்கணும், எந்த சிந்தையுமே இல்லை. இப்போ ஆராதனை முடிச்ச உடனே போறது சாம்பாரா
அல்லது மீன் குழம்பா, என்ன வைக்கிறது, எந்த கவலையுமே இல்லை பாருங்களேன். அதுக்கு எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப மூணாவது ஒரு வார்த்தை 26, 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அருமை. அவர்கள் சமுத்திரத்தின் போதுமா. இப்ப பேசுறது யாரு? அருமையா கண்டுபிடிச்சு. யாரை பார்த்து பேசுகிறார்? மனுஷனை பார்த்து. தானே வாய் திறக்கூடாதுன்னு சொன்னேன். இருக்கட்டும், சொல்ல நம்ம தான் விளக்கம் இருக்கமே. கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வசனத்தை இன்னொரு முறை படிக்கட்டும், எல்லாரும் கவனமா கேளுங்க. சரியா? நான் கொஞ்ச நேரம் தான் போதிப்பேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும், வேர்டு பாருங்க, நமது அப்படின்னா ட்ரினிட்டி அங்க வருது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எனது சாயலாக சொல்லல, நமது. இப்ப அதை விளக்க நேரம் இல்லை இல்லையா? உங்க பாஸ்டர் அழகா சொல்லியிருப்பார். நமது இப்ப சொன்னார் பாருங்களா, பிதா குமாரன் 3 பேரும் பாஸ்டர் உள்ள விட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க பாருங்க. அந்த அன்பு கட்டி பிடிச்சிருச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தவறு செய்தவர்கள் என்று தட்டி வைக்க அந்த அன்பு விரும்பவில்லை, அவரோடு கட்டி வைக்க விரும்புகிறது. அதான் தேவ அன்பு. உலக அன்பு நம்மளை தட்டி வைக்கும், அப்பாவுடைய அன்பு அவரோட கட்டி வைக்கும். அதனால அந்த அன்புல கெட்டியா பிடிச்சுக்கணும். இப்ப பேசுறது யாரு? தேவன் தான். யாரை பார்த்து பேசுறாரா? தன்னையே பார்த்து பேசுறார். இப்ப நான் உங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு ரோட்ல போய் என்னையே பார்த்து பேசுனா நீங்க என்ன நினைப்பீங்க? அருமையா சொல்றீங்கம்மா, என்ன ஒரு நிமிஷத்துல என்னவா மாத்திட்டீங்க, லூசா ஆக்கிட்டீங்க. பாத்தீங்களா? இங்க பேசுற ஆளு, உங்களை பார்த்து பேசுற ஆளு பூமியில போய் என்னையே பார்த்து ஓ சாரி தம்பி, நீ வீடியோ எடுக்கிறீங்க, நான் அதை கவனிக்கல. ஓகே ஓகே. இங்க உங்களை பார்த்து பேசுற நான் ரோட்ல போய் என்னையே பார்த்து பேசிட்டு இருந்தா நான் லூசு மாதிரி ஆயிடுறேன். ஆனா தேவன் தன்னையே பார்த்து பேசினாரு. அழகான மனிதன் உண்டாக்கப்பட்டான். நம்ம பேசுறதெல்லாம் நிறைய பேருக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த வேர்டு தான் நம்மளை சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. தெரியுமா? தன்னை பார்த்து பேசினார், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு, வெவ்வேறு உருவமாக சிருஷ்டித்தார். நம்மளை சிருஷ்டிக்கும் பொழுதுதான் அவரை போலவே சிருஷ்டித்தார். அவரை போலவே அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கு. நேதி பாஸ்டர் சொன்னேன், அவருடைய சாயல் இருந்தா குடும்பத்துல மோதலே இருக்காது. கணவன் மனைக்குள்ள காதல் தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவ சாயல் வரணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் பவுல் அங்க எழுதுறாரு. எபேசியர் 4:21, 22, 23 பழைய மனிதனை களைந்து ஓட்டு புதிய மனுஷனாகிய தேவ சாயலை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். குடும்பத்தை குறித்து நிறைய நான் பேசிட்டு வர்றதுனால இந்த வார்த்தை நான் ரொம்ப ஆழமா தொட்டது. அப்போ ஒரு தேவ சாயல்ல ஒரு மனிதன் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால் குடும்பம் சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருப்பார்கள். அந்த குடும்பம், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அந்த பற்றுதல், பாசம், நேசம் இருக்கும். என்ன இருக்காதுன்னா வேஷம் இருக்காது. பொதுவா குடும்பத்துல பெண் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தை, அழகா பெண்ணை பாருங்க, பெண் எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு பார்க்கிற அழகு சற்று காலங்கள் போன பிறகு அந்த அழகு இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அழகு பார்க்கறதுக்கு பளபளப்பா இருக்கு, சற்று காலங்கள் போன பிறகு அது தொளதொளன்னு போயிடும். பளபளன்னு இருக்கிற அழகு தொளதொளன்னு போயிடும். அப்ப அழகோடு குடும்பம் நடத்த முடியாது, நல்ல குணத்தோட குடும்பம் நடத்த முடியும். சரியா? அழகு குணத்தை உண்டாக்காது, குணம் அழகை உண்டாக்கும். குடும்பம் இன்னைக்கு அழகா இருக்குன்னா அவருடைய சாயல் எனக்குள்ள வந்ததுனால இந்த குடும்பம் அழகு.
எனக்குள்ள இருக்கிற திறமை இல்ல, தாளந்தல்ல, அவர் கொடுத்த சாயல், அத குணம் நம்மை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த கண்ணுக்கு அழகுதான் தெரியும், மனசுக்கு குணம் தெரியும். அதனால புறத்தோற்றம் அல்ல கர்த்தர் பார்வையில நம்முடைய உள் மாற்றமே. அதனாலதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் வெவ்வேறு உருவத்துல சிருஷ்டித்தார். அதே ஆதியாகமம் 2:18 சொல்லும்போது சொல்லுவார், மனிதன் தனிமையாய் இருப்பது அவர் பார்வையில நல்லாவே இல்லாத ஒரு பகுதி. என்னன்னா, சிங்கிள் மேனா இருக்கு அவர் விரும்பல. ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ. தனியா இருக்க விரும்பக்கூடாது, அணியா இருக்க விரும்பணும். எப்படி இருக்கணுங்க? தனியா இருந்தா நல்லா இருக்காது, அணியா இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்லுவேன், தனியா இருக்கிறத விட அணியா இருந்தா கர்த்தருக்கு கனியா இருப்பீங்க. அவர் அதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். குடும்பம் அவருக்கு கனி கொடுக்கிற குடும்பமா இருக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் அணியா இருக்கணும். அதனால ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா என்ன வருங்க? ஆமா, ஒரு கையில தோசை வேணா வரும், ஓசை வராது. அப்ப எப்பயுமே நம்ம இணைந்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இணைந்து இருக்கணும். அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. இப்ப என்னுடைய பாயிண்ட் வர்றேன். எனக்கு இந்த டைம் இல்லாதனால அப்படி யோசிக்கிறேன். முதல் பாயிண்ட், மரத்துக்கு தேவையான சகல ஊட்டச்சத்து எங்க வச்சுட்டாரு? மண்ணுக்கு கீழே. ஆகவே மரம் எங்க இருக்கிறது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு மீனுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எங்க வச்சிருக்காரு? தண்ணிக்குள்ள. ஆகவே மீன் எங்க இருக்கிறது? தண்ணிக்குள்ளே இருக்கிறது. இப்ப மூணாவது, தேவன் தன்னையே பார்த்து பேசினார். மனிதன் உண்டாக்கப்பட்டான். மண்ணனால உருவாக்குறதுக்கு முன்னாலே வார்த்தை அனுப்பிட்டாரு. இப்ப இந்த மனிதன் யாரோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்? அவருக்குள்ள இருந்துதான் நம்ம வந்தோம், அவருடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டோம். ஆனா அவரோடையே நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஏன் சொல்றாருன்னா, எனக்கும் உங்களுக்கும் தேவையான சகல நன்மையும் அவருக்குள்ளதான் இருக்கு. அதனால தேவைக்காக தேவனிடத்துல வர்ற ஒரு தேவ பிள்ளையா இருந்தா நம்ம எல்லாம் பாவ பிள்ளையா இருப்போம். ஆனா என் தேவையே நீங்க தான்ப்பா அப்படின்னு அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். சோர்ந்து போகிறவர்கள் அப்பாவை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். நான் சொல்லுவேன், உலகத்துல முட்டி மோதி போராடுவதை நிறுத்து, அப்பாவோடு முட்டி போட்டு உறவாடுவதை அதிகப்படுத்து. இது எதை காட்டுதுன்னா, உறவு. அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? உறவு. அடிக்கடி சொல்ற வார்த்தை, உறவு நல்லா இருந்தா வரவு நல்லா இருக்கும். வரவே இல்லை அப்படின்னா உறவே இல்லைன்னு அர்த்தம். உறவு இல்லாதனாலதான் வரவு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு மனைவி 5 பிள்ளைங்க, சந்தோஷமா வாழ்றேன். 5 பிள்ளைகளா? பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது ஒரு முறை சென்னையில ஒரு இடத்துல 5 அப்படின்ட்டார். பாஸ்டர் பிளீஸ் யுவர் மவுத் அப்படின்னு கப்புன்னு முடிட்டார். முடிஞ்ச உடனே என்னை சந்திக்கணும்னே தீர்மானம் பண்ணி வந்து எனக்கு பார்த்து ஆறுதல் சொன்னார். 5 பிள்ளைகளை வச்சு இந்த காலத்துல எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னு கேட்டார். நிறைய வார்த்தைகளை சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு நான் சொன்னேன், எதுக்காக இந்த ஆறுதலான வார்த்தைகள்னு கேட்டேன். இல்ல, நான் ஒரு வேளை கவலைப்பட்டிருந்தா, நான் துக்கப்பட்டிருந்தா உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வேஸ்டா போச்சு பாஸ்டர்னே. ஏன் அப்படின்னா, என் அப்பாவோட உறவுல நான் நல்லா இருந்தா வரவை குறித்து நான் ஏன் கவலைப்படணுங்கிறேன். புரியல? சரி, புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரியலன்னா உங்களுக்கு ஆத்திரம். உறவு சரியா இருந்தா நான் சொல்ற மக்களே, உங்க பிள்ளைகளை குறித்து உங்க தேவைகளை குறித்து கவலையே படாதீங்க. அழகா
சந்திக்கிற தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை சிந்திக்கிற மாதிரி வைப்பார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன். ஏன்னா எல்லாத்தையும் சிருஷ்டித்து சுதந்திரமா போங்கன்னு சொன்னவ இந்த மனுஷனை மாத்திரம் உண்டாக்கிட்டு எங்க கொண்டு வந்தாரு தெரியுமா? ஆதியாகமம் 2:8-15 படிங்களேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த 15ஆம் வசனம் பாருங்க, அழகா சொல்லும், கொண்டு வந்தார்னு இருக்கும் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அழைத்து கொண்டு வந்தார். இப்ப என்ன கவனிங்க, அவ எல்லாத்தையும் சிருஷ்டித்து சுதந்திரமா அனுப்பின தகப்பன், ஆனா மனுஷனை மாத்திரம் நீ வெளியில போன்னு சொல்லல. ஒரு அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? என்னோடு நீ எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். நானும் என்னாலும் உம்மோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இனி அவரோட போய் வாழ போறோம் பாருங்க, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த உறவுக்காகத்தான் இன்னைக்கு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்க போகணும், அவரோட உறவாடணும், அவரோட இணைந்து இருக்கணும், அவரோட இசைந்து இருக்கணும். அதுக்குதான் இந்த பூமியில அதிகமாய் போதிக்கப்படுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு நாள் வரும், நிரந்தரமா அப்பாவோட இருக்க போறோம். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறனாலதான் நம்ம தப்பாவே இல்லை. ஏன் தப்பா இல்லை? அவர் அப்பாவா இருக்கிறார். நான் அதை ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் பொழுது நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதனை வச்சிட்டு தேவையானதெல்லாம் கொடுக்கல, தேவையானதெல்லாம் உண்டாக்கிட்டு மனுஷனை உள்ள வச்சாரு. அப்ப என்னென்ன வச்சாருன்னா, கனி வளம், நீர் வளம், கனிம வளம், எல்லா வளங்களையும் உள்ள வச்சு நீ நலமுடன் இரு என்று சொன்ன நல்ல தகப்பன் ஒருவர் இருப்பாரானால் நம்முடைய அன்பு தெய்வம் இயேசுதான். இப்படி பாருங்களேன், எல்லாம் வச்சேன். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் 4 நதி ஓடுது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் 3 விதமான விருட்சங்கள். என்னென்ன விருட்சம்? சகல விதமான விருட்சம், ஜீவ விருட்சம், நன்மை தீமை விருட்சம். எல்லா விருட்சங்களையும் உள்ள வச்சு, நீர் வளத்தை உள்ள வச்சு, கனிம வளத்தை உள்ள வச்சு, எல்லா அற்புதமாய் தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நம்மளை உள்ள கொண்டு போய் வைக்கிறாருன்னா என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மனிதனோடு உறவாடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். இந்த பூமியிலையும் நம்ம தேவைக்காக தேவனிடத்துல உறவாடுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரோட உறவாடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு உறவாடுகிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா ஒரு பாட்டு போட்டிருப்பார். டி மைனர் கொடுங்க. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதனே, பாடலாமா? தெரிஞ்சா? தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதன், தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம், நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. 2 மாசத்துக்கு முன்னால இருப்பாரு, வேணாம் 2 மாசத்துக்கு முன்னால தோட்டத்துக்கு போயிருந்தேன். இது 3வது வருஷம் அப்பா கூப்பிடுறாங்க. இந்த முறை தான் அப்பாவுடைய ரூமுக்குள்ள என்ன கூப்பிட்டாங்க, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள். இந்த ரூம்குள்ள போனேன். ஒரு பரலோகமா அவ்வளவு பிரசன்ஸோடு அவர் உள்ள இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்னை பார்த்து சொன்னாரு, எனக்காக ஜெபம் பண்ணி எப்படின்னாரு. அப்பா நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா, நீ முதல்ல எனக்கு ஜெபம் பண்ணி.
நான் அவருக்கு ஜெபம் பண்ண, அவர் எனக்கு ஜெபம் பண்ணார். கதை விடுறேன்னு நினைக்கக்கூடாது. இந்த வீடியோலாம் உள்ள இருக்கு, சரியா? அதுல ஒண்ணு கற்றுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? சோறு தண்ணி இல்லாம இருந்துருவாரு, ஆனா அப்பாவுடைய உறவு இல்லாம அவரால் இருக்க முடியல. உறவுலயே இருக்கிறாருங்க, அவரோடையே தனித்து அவரோடையே இணைந்து பின்னி பிணைக்கப்பட்டு வாழ்றார். ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பாட்டு எழுதினார். மேஜர் எஃப் கொடுங்க. ஒரு அருமையான ஒரு பாடல். ஒரு பாடல் நான் ரசிச்சு பாடுவேன். அருமையான பாடல். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மல. உலகத்துல கண்ணுக்கு என்ன தெரியுமா கவர்ச்சி? மனசுக்கு பிடிச்சவங்க. மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், பிடிக்காதவங்களுக்காக ஃபைட் பண்ணுவோம். மனசுக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம், உங்களுக்காக எவ்வளவு மணி நேரமானாலும் நான் வெயிட் பண்ணுவேன்பா. ஆனா மனசுக்கு பிடிக்காத ஆளா இருந்தா, எவ்வளவு சார், எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது அப்படின்னு ஃபைட் பண்ணுவான். வெயிட் பண்றது வேற, ஃபைட் பண்றது வேற. உட்காந்து ரசிக்கிறாரு பாருங்க, அறைக்குள்ள உட்காந்து. இந்த யூதர்களுக்கு திராட்சை ரசம் தான் ரொம்ப சிறந்த உணவு. திராட்சை ரசம் இல்லைன்னா அவ்வளவுதான் ஃபெயிலியர். கல்யாணம் காணா ஒரு கல்யாணத்துல தலப்பாக்கட்டு பிரியாணி குறையல, என்ன குறைஞ்சிருச்சான்? திராட்சை ரசம். 2 குடும்பத்தாரும் எவ்வளவு கலங்கியிருப்பாங்கல்ல. இயேசுவும் சீசரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்களாம். அந்த விஐபி விவிஐபின்னு இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? சட்டு என்று புறப்பட்டு போய் விடுவார்கள். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எல்லாம் விளைக்கிடுவான். நீ அப்புறமேல கிஃப்ட் கொடுக்கலாம், தள்ளி நில்லு, விஐபி வந்திருக்கிறார் அப்படின்னு உடனே பார்த்து விசிட் பண்ணி ஒரு பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசுநாதர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர், ஆனா கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நான் அதை தியானம் பண்ணும் பொழுது யோசிச்சேன். ஏன்னா கடைசியில தான் திராட்சை ரசம் என்ன ஆச்சு? குறைஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் திராட்சை ரசம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு உட்கார்றாரு. வெயிட் பண்ணிட்டு அந்த வீட்டுல குறைவை நிறைவாக மாற்றி விட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டாரையும் பெண்ணு வீட்டாரையும் சந்தோஷத்துல ஆழ்த்தி விட்டு ஆசீர்வதித்து சென்றவர் தான் நம்முடைய அன்பு தகப்பன். அப்படி பாருங்களேன். அப்ப அவர் நம்மோட இருந்தாலும், நாம் அவரோட இருந்தாலும், எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் அதை பார்க்க கூடாது. எனக்குள் இருக்கிற நிறைவாகிய தகப்பன் என்னோடு இருக்கிறார், நிச்சயம் அந்த குறைவை நீக்குவார். அப்ப அந்த அப்பா பாடுவாரு. கொடுங்க வாய்ஸ் கொடுங்க, எஃப் கொடுங்க. அத பாடுவாரு பாருங்களேன். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பாரிமளமே வெல்லாவும் மனமே. திராட்சை ரசத்தை பார்க்கணும் ஒரு டேஸ்ட் உங்க அன்புதான். அதுதான் அந்த ரசனை. யூதர்களுக்கு திராட்சை ரசம் தான் சிறந்த உணவு. ஆனா அந்த சிறந்த உணவை விட உங்க நேசம் என்னும் ரசம் இருக்கு பாருங்க, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த நேசத்துல மூழ்கினவன் அவருக்கு முன்னால வேஷமே காட்ட மாட்டாங்க. வாழ்க்கை திறந்த வாழ்க்கையா இருக்கும், தூய சிந்தையா இருக்கும். மனைவிய நேசிப்பான், பிள்ளைய நேசிப்பான், சமுதாயத்தை நேசிப்பான், கண்ட மனுஷனிடத்துல அன்பு கூறுவான். ஏன்னா நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொன்னாலே கடவுள் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். கடவுள் அப்படின்னாவே அவர் யாரு தானா? அன்பின் ரூபம், அன்பின் வடிவம், அன்பின் சிகரம். ரூத்துன்னு ஒரு பெண் இருக்கிறா பைபிள்ல. அவள் ஒரு மோவாபிய பெண்.
அந்நிய நாட்டை சார்ந்தவள், சபைக்கே கால் எடுத்து வைக்க கூடாது அப்படிதான் வேதம் சொல்லுது. மோவாபியர்களும் அம்மோன் புத்திரரும் சபைக்குள்ள கால் வைக்க கூடாதான். ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் மறைவிலே வந்தாள் என்று ரூத் 2:12 சொல்லுகிறது. எங்க வந்தா? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் மறைவு அப்படின்னா தகப்பனுடைய இடத்துக்கு வர்றா. அந்த தேவன் யாருன்னு தெரியல, மாமியார்ட்ட சொல்லுவா. அதுல சொன்ன அத்தனை வார்த்தைகளிலும் அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தெரியுமா? உன் தேவன். சொல்லுங்க, உன் தேவன். ஆனா அந்த தேவனை பற்றி தெரியாது. ஆனா அவ சொல்றா, உன் தேவன் என் தேவன். அந்த தேவனுடைய மறைவுக்குள் வந்தால், சொல்லுங்க, வந்தது என்னதுங்க? மறைவு, மாறினது குறைவு. அந்த சிறகுகளுடைய மறைவுக்குள் வந்தவள் ஒரு குறை இல்லைங்க. வரும்போது எப்படி வந்தா தெரியுமா? கட்டின சாரியோட வந்தா, மாற்று வஸ்திரம் இல்லை, அடுத்த வேலை உண்ணுவதற்கு உணவு இல்லை, கணவனை இழந்து துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு துயரத்தோட வந்தா. துயரத்தோட வந்தவள் உயரத்துக்கு போயிட்டா. வரும்போது துயரத்துல வந்தா, போனது எங்க போயிட்டா? உயரத்துக்கு. ஏதாவது புரியுதா? என்ன புரியுது? போவாஸ் அவளை திருமணம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. போவாஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐஸ்வர்யவான், திரளான ஆஸ்திக்கு சொந்தக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரன். அவன் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பெண் எடுத்திருக்கலாம். ஒரு விதவையை போய் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். காரணம் என்னன்னா, அந்த நேசத்துல மூழ்கி அவருடைய மறைவுக்குள் வந்தால் பாத்தீங்களா, அவருடைய உண்மையான நேசத்தை காட்டுனதுனால ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கர்த்தர் ஏற்படுத்திட்டார். அதனாலதான் துயரத்தில் வந்த அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த உயரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த உயரத்தை நான் என்ன சொல்லுவேன்னா, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரம், தட்டி பறிக்க முடியாத ஆசீர்வாதம், தொடவே முடியாது. நான் சொல்றேன், அவரோட உறவாடுற பிள்ளைங்க நீங்க போராடவே மாட்டீங்க. எதை குறித்தும் போராட்டமே இருக்காது. உறவாட்டம் சரியா இருந்தா போராட்டமே இருக்காது. போராடுறவன் அவரோட உறவாட மாட்டான், உறவாடுறவன் போராடவே மாட்டான். அதனாலதான் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவரோட இணைந்து இருக்கணும், அவரோட உறவில் இருக்கணும், அவரோட பின்னி பிணைக்கப்பட்டிருக்கணுங்கிறது அப்பாவுடைய விருப்பமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அந்த நேச அன்புல உள்ள முழுகிட்டோம்னா அவருடைய வார்த்தை நமக்கு இன்பமா இருக்கும். துன்பமா இருக்கிறவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த வார்த்தை தகப்பனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை. ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்லயே தான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வரை இந்த சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போலாம். நம்ம ஜெபிப்போம், வாசிப்போம். ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி, ஆண்டவர் நேசித்த ஒரு அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை குறித்த ஒரு சத்தியத்தை நம்ம அங்கே கற்றுக்கொள்ளலாம். படிங்க 38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். போதுமா? இப்ப என்ன கவனிங்க. இயேசுவை வருந்தி வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தது மார்த்தாளா மரியாளா? மார்த்தாள். நமக்கு தெரியும். அழகாய் அமர்த்தி விட்டு இவள் எங்கே போய் விட்டாள் என்றால் கிச்சனுக்கு போயிட்டா இல்லையா? இப்ப அங்க ஒருத்தி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய பேர் என்னது? மரியாள். பாத்திரம் விளக்குறவ அப்பாவுடைய பாதத்துக்கு வந்துட்டா. பாதத்தில் அமர வேண்டியவள் பாத்திரம் விளக்க போயிட்டா. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இவ கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எங்கேயாவது குறுக்க ஒரு கேள்வி கேட்டோ ஒரு பதில் சொல்லியோ அவள் பேசியது உண்டா
என்று கவனித்து பார்த்தால் ஒரு இடத்துல கூட கிடையாது. அவர் எவ்வளவு நேரம் பேசினார் தெரியல, ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறார். இவள் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா இப்ப இடையில திடீர் என்று ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் யாருடைய குரல் அப்படின்னா 40வது வசனம். என்ன குரல் வருகிறது? மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி. இங்க கவனிங்களேன், தனியே அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது நான் தனியே. அப்படின்னா தனிமை உணர்வு. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க, சமுதாயத்தில் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அவரோட வாசம் பண்ணிட்டு, அவரோட உறவாடிட்டு, அவரோட இணைந்து இருக்கிற பிள்ளைகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் தனியே கஷ்டப்படுறேன், தனியே போராடுறேன். இன்னைக்கு நம்ம சொல்லணும், நான் தனி ஆள் அல்ல, எனக்குள்ள என் அப்பா இருக்கிறாரு. என் மனசு முழுவதும் அவர் நிறைஞ்சு இருக்கிறாரு. என்ன குறைவுள்ள பாத்திரமா அவர் வைக்க மாட்டாரு, நிறைவுள்ள பாத்திரமா என்ன வைப்பார். அருமையா ஆல்ரின் ஜோசப் ஒரு பாடலை போட்டிருப்பாரு. எஃப் கொடுங்க, ரொம்ப அழகான ஒரு பாடல். தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமன் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமன் உம்மை போல புரிந்து கொள்ள. அத சொல்லுங்க, அத சொல்லுங்க. உம்மை போல அரவணை சொல்லுங்கள். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணை யாரும் இல்லையே. நீ போர் என் வாழ்விலே இயேசையா, நீ போர் என் வாழ்விலே. அதாவது நீ மட்டும் போதுங்கிறாரு. தாய் உள்ளம் தகப்பன் உள்ளம், நீ மட்டும் போதும். ஏன்னா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை செழிப்பாயிரும். சலிப்புள்ள வாழ்க்கை எப்படி மாறிடும்? செழிப்பா மாறி. உட்கார்ந்து இந்த அம்மையார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவ அங்கிருந்து தனிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அடுத்த ஒரு வேர்டு படிங்க. என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? பாத்தீங்களா, நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரவே போட்டு பாக்குறான். இந்த திட்டு தேவையா? உமக்கு கவலை இல்லையா? அது அவருக்கு தேவையா? தேவையே இல்லை. பாத்தீங்களா? அடுத்த வேர்டு என்ன சொல்றாங்க? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். எப்படி? அவருக்கே கவுன்சிலிங் கொடுக்கிறான். இப்ப என்ன விஷயம்னா, இப்பத்தான் மார்த்தாளுக்கு வாயை திறப்பார் ஆண்டவர். இதுவரைக்கும் மரியாளோட பேசிட்டு இருந்த தகப்பன் இப்ப மார்த்தாளுக்கு வாயை திறந்து தகப்பன் பேசுறாரு. என்ன வார்த்தை பேசுறாரு தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கடாய், தேவையானது 10, தேவையானது 5, தேவையானது 3. என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சொல்லி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன். இப்படி அவர் பேசி இருக்கலாம். ஆனா பேசினாரா? பேசல. அவர் பேசுனது ஒன்னே ஒண்ணுதான், தேவையானது 1. நீங்க எல்லா இடத்துலயும் நாங்க அங்க இருந்து கவனிச்சுட்டு வர்றோம். அப்ப அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 10 வார்த்தை இல்ல, 5 வார்த்தை இல்ல, நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். ஒரே ஒன்லி ஒன் வேர்ட். வேர்ல்டுல இருக்கிறோம், வேர்டுல இருக்கிறோமா? அதான் இந்த பாடு. வேர்டுக்குள்ள வந்துட்டோம்னா ஓடிரும் பாடு. மனசு முழுவதும் ஒரு வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கணும். இவ்வளவு ஹாப்பியா நான் இருக்கிறது காரணம் தெரியுமா? இந்த வார்த்தை தாங்க. சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன், ஊழியத்தை மகிழ்ச்சியா செய்யறேன். 1000ங்கள் அல்ல, லட்சங்களே இருந்தால் லட்சியத்தோட நின்று
தைரியமா பேசுறோம்னா இந்த வார்த்தை தான். நீங்க உங்க பாச சிங்கம் மாதிரி பேசுறாருன்னா என்ன காரணம்? அந்த வார்த்தை உள்ளத்தை நிரப்பி இருக்கிறனால. அசிங்கமா இருந்த ஆட்கள் எல்லாம் சிங்கமா மாத்துறது இந்த வார்த்தை தான். மனசெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கணும். சட்டில் என்ன இருக்கோ அதான் அகப்பையில வரும்பாங்க. வார்த்தையினால நிரப்பப்பட்டிருந்தா நம்ம நல்லா இருப்போம். விஷயத்துக்கு வாங்க. அப்ப ஆண்டவர் இப்ப வாயை திறக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, தேவையானது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் வச்சுட்டாரு. முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு உண்டு, தீர்மானிக்கக்கூடிய விடுதலை நமக்கு உண்டு, எது பெஸ்ட் எது ஒஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை மனிதனுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாப்பா மரியாள் செலக்ட் பண்ணிட்டாங்க நல்ல பங்கு. ஆனா இந்த வேர்டை யார் சொல்லியிருக்கணும் தெரியுமா? மரியாள் தான் சொல்லியிருக்கணும். நான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் அக்கா அப்படின்னு மார்த்தாள்கிட்ட சொல்லியிருக்கணும். மார்த்தாள் நல்ல பங்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு அவ சொல்லியிருக்கணும். அவ தானே டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கணும். ஆனா அவளை குறித்து டெஸ்ட் பண்ணி யார் ஷேர் பண்றான்னா ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நான் சொல்றேன் அன்பு மக்களே, நமக்கு சிறந்த உயர்ந்த ஒரு நல்ல பங்கு இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் நல்ல பங்கா எனக்கு இருக்கிறாருன்னா சமுதாயத்துல நீங்க கிங்கா இருப்பீங்க. 3 பேர் தான் சொல்றீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? சமுதாயத்துல நல்ல இடத்துல இருக்கணும். இவளுக்கு பிள்ளைய இல்ல, ஆனா சொல்ற ஆமேன்ங்கிறான். அதனாலதான் இன்னைக்கு அவ உயர்ந்த இடத்துல இருக்கிறான். சொல்லி பாருங்க, நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள்லாம் ஏதோ ஒரு வேலையை செய்யட்டும் அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல அப்படி நினைச்சாலும் நினைப்பீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தகப்பனா நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகள்லாம் சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும், உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். இல்ல சொன்ன போனா நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தான் மாவட்ட கலெக்டரா இருக்கணும், இனி வர்ற நாட்களை எம்பியா இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும், தாசில்தாரா இருக்கணும், பெரிய பெரிய உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கணும். ஒரு முறை மாவட்ட கலெக்டரை சந்திக்க நானும் என்னுடைய மனைவியும் சென்றோம். மாவட்ட கலெக்டர், எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், தாசில்தார், இன்னொன்னு ஆடியோ, இந்த 4 அதிகாரிகளை சந்திச்சோம். அதுல முதல்ல மாவட்ட கலெக்டரை சந்திச்சு சுவிசேஷம் சொல்ல நாங்க போனோம். அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அவனை சந்திக்க போகும்பொழுது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பெண், ஒரு முழு பைபிள், 1 கிலோ கேக்கு எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் வாரம் ஒட்டி ஜனவரி 1 அந்த டேட்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்க போறேன். ஏராளமான பேர் மாவட்ட கலெக்டரை சந்திக்க ஏராளமான மக்கள் கியூல நிக்கிறாங்க. நாங்களும் அவங்களோட கியூல நின்று போறோம். சந்திக்க போறோம் பாருங்களேன். 1 கிலோ கேக் வாங்கியிருக்கிறோம், முழு பைபிள் வாங்கியிருக்கிறோம், ஒரு கேலண்டர், வாக்குத்தத்த அட்டை, இதெல்லாம் பார்சல் பண்ணி ஒரு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி உள்ள போறோம். உட்கார்ந்திருந்த மாவட்ட கலெக்டர் நான் உள்ள போன உடனே, ஐ எம் எ சர்ச் பாஸ்டர், சி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு ஒன்று பட்டுன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சொன்ன முதல் வார்த்தை, ப்ளீஸ் பி சீட்டட் பாஸ்டர். அவங்க எங்களை உட்கார சொல்றாங்க. எழுந்துச்சு எங்களை உட்கார சொன்னாங்க. நாங்க சொன்னோம் நீங்களும் உட்காரணுமா. இப்ப அவங்களும் உட்காரல, நாங்களும் உட்காரல, 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்னேன், எங்க மாவட்டம் இன்னைக்கு ரொம்ப சிறந்த மாவட்டம் என்று பேர் எடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் உங்களுடைய அற்புதமான ஆட்சி என்று சொன்னேன். உங்களுடைய அற்புதமான பணிகள் சிறந்த மாவட்டமாக பேர் எடுத்திருக்கிறது. நன்றாக பணி செய்கிறீர்கள். மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னேன். சற்று நேரத்துல கண்ணுல இருந்து பொய் சொல்லைங்க, கட 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 கடன்னு கண்ணீர் ஊத்துது. கண்ணீர் ஊத்துனோம்னா அந்த வாசப்பல் இருந்த அந்த செக்யூரிட்டி துப்பாக்கி எடுத்து கையில ஸ்டடி பண்றான்.
வெளியில இருக்கிறவங்களாம் அலர்ட் ஆகிறான். ஏன்னா இது வரைக்கும் அந்த அம்மா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. யாரோ 2 பேரும் உள்ள போன உடனே சந்தோஷமா இருந்த மாவட்ட கலெக்டரை அள வச்சுட்டானுங்க. இவனுங்க வேற எது தெரியல, இவனுங்க கிரிமினலா இன்டர்நேஷனல் கிரிமினலா போட்டு தள்ளிடலான்னு ஆயத்தமாகறானுங்க. அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு இப்படி தலை அசைச்சான். அப்பத்தான் கீழே துப்பாக்கி வச்சான். நானும் சற்று நேரத்தில் ஜீவன் தப்பி பிழைத்தால் அப்படின்னு தான் நினைச்சேன். அப்ப ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசுறாங்க, பாஸ்டர் நான் மாவட்ட கலெக்டரா எத்தனையோ ஆண்டுகள் சொன்னாங்க, மறந்துட்டேன். இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ மாவட்டங்கள்ல நான் சேவை பணி செய்திருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் என் வாழ்வில் ஒரு பாஸ்டர் கூட என்னை சந்திச்சு ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, சந்தித்த அவங்களுக்கு தான் புரியும். இதுதான் முதல் முறை அப்படின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், உங்களை சந்திக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற அந்த பாரத்தை என்ன ஆண்டவர் இயேசு கொடுத்ததுனால உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன நான் சொன்னேன், அம்மா உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார்மா. அவரை போல அன்புள்ள கடவுள் வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே காஸ்பல் சொல்லும் பொழுது நம்ம அப்பா யாருன்னு சொன்னா மட்டும் போதும். அந்த எதிர்பார்ட்டியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாட்சி சொல்லும் போது பாருங்க, சத்துரு செய்ததை 1/2 மணி நேரம் சொல்லுவோம், ஆண்டவர் செய்ததை 1 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அப்படி சொல்லவே கூடாது. நம்ம அப்பா யாருங்கிறத அதிகப்படுத்தி சொல்லுங்க. அவர் யாரு, அவர் அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்ன பாருங்களேன், உருகிட்டாங்க. சொல்லிட்டு நான் சொன்னேன், அவரை மனதார நம்புங்கம்மா. முழு பைபிளை உங்க கையில கொடுத்துருக்கிறேன். நீங்க கவலையில ஒரு வேலையில ஏதாவது பணி சுமை அதிகமாகும் நேரத்துல அதை திறந்து பாருங்க. இந்த வேதத்தை வேதம் உன்னோடு பேசும். இதான் சொல்லிட்டு சுருக்கமா காஸ்பல் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சேன். என்னை மனதார பிளஸ் பண்ணி அந்த அந்த பைபிள் இதெல்லாம் சந்தோஷமா வாங்கி கொண்டு என்னை மகிழ்ச்சியோடு அனுப்பினார்கள். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நல்லா கவனிச்சு அனுப்புங்க. எங்களை உட்கார வச்சு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து சந்தோஷமா எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. அதே போல எஸ்பியை போய் சந்திச்சேன். ஏராளமான மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அங்க வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் அவரை சந்திக்கும் போதும், மாவட்ட கலெக்டர் அப்படிதான் சந்திக்கும் போதும் கையில என்ன வச்சிருந்தாங்கன்னு நான் கவனிச்சேன். எல்லாரும் எலுமிச்சம்பழம் தான் கையில வச்சிருந்தாங்க. என் பார்வைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அத்தனை பேரும் மாவட்ட கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் செய்வன வைக்கிற மாதிரியே தெரிஞ்சது. நான் போய் அதே மாதிரி இந்த கிஃப்டை கொடுத்த உடனே எஸ்பி சட்டென்று கையை கொடுத்து என்ன குலுக்குனார். பாஸ்டர், அத்தனை பேர் எலுமிச்சம்பழமும் டைரியும் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, இந்த டைரியெல்லாம் நான் எழுதுவேனா? ஒரு டைரியில கூட நான் எழுத மாட்டேன். நீங்க ஒரு போதகர் என்பதை சரியாக காண்பித்து விட்டீர்கள், ஏன்னா பைபிளை கொடுத்துட்டீங்க. அவரையும் பிளஸ் பண்ணு, அப்புறம் அந்த 2 அதிகாரியும் பிளஸ் பண்ணு. யாரும் ஏன் வந்தீங்கன்னு கேட்கலைங்க. நாங்க சொன்ன சத்தியத்தை ஏன் சொல்றீங்கன்னு மறுதளிக்கலைங்க. மனதார ஏற்றுக்கொண்டார்கள். சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசார பிளஸ் பண்ணிட்டு வந்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏழை பாழைகள் பட்டி தொட்டியில ஏதோ சந்து பொந்துல இருக்கிற மக்களை தான் நம்ம சந்திக்கிறோம். இவங்களெல்லாம் போய் சொன்னா கேட்பாங்களா, இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு, நம்முடைய நினைவே தப்பு. நமக்கு எப்படி அவர் தேவையோ அதே போல அவர்களுக்கும் அவர் தேவை. சொன்னார் இல்லையா, உலக மக்களையும் அவருடைய பிள்ளையா பார்க்கணும், அவனை தொல்லையா பார்க்க கூடாது, அவனை நேசிக்கணும், அவனுக்கும் அப்பாவுடைய அன்பை சொல்லணும். ஏன் தெரியுமா, அப்பாவுடைய அன்பு என்ன தெரியுமா சொல்லுது? ஒருத்தம் கூட கெட்டு நரகம் போயிடவே கூடாது. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் அவர் அறியணும், எல்லாரும் அவருக்குள்ள வரணும். ஆமென். அதனாலதான் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, நான் தான் நல்ல பங்கு. நல்ல
பங்குன்னு சொல்றவங்க சாத்தானுக்கு ஊதுவீங்க சங்கு, சமுதாயத்துல நீங்க தான் கிங்கு. எழுந்திருப்போமா? செய்தி முடிஞ்சிருச்சு. எழுந்திருப்போம். செய்தி முடிஞ்சிருச்சுன்னா நான் இன்னும் பேசுவேன், இந்த நாள் முழுவதும் பேசுவேன். எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு, அதனால ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நின்று தெய்வ சமூகத்துல அர்ப்பணித்தோர்களோடு அப்பாவை அன்பு நினைச்சு, ஆண்டவரே நீங்க என்ன நேசித்தது போல நானும் இன்னும் அதிகமா நேசிப்பேன். சொல்லுங்க, இன்னும் அதிகமா நேசிப்பேன். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? அப்படி அப்பாவை நேசிக்கிற பிள்ளைங்க யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்து, உங்களை கனப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, இந்த சமுதாயத்திலே மகிமைப்படுத்த என் தகப்பனால முடியும். ஜி மைனர் தெரியுமா? கொஞ்ச நேரம், பொன்னான நேரம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத உயரத்துக்கு ரூத்தை கொண்டு போய் அமர வைத்து, வெறுமையாய் வந்தவளை சிம்மாசனத்தில் அமர வைத்து அருமையாக மாற்றின அன்பு தகப்பனுடைய அதே நேசக்கரம் உங்களையும் உயர்த்தி, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆழமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
நேசத்துல எப்பொழுதும் மூழ்கி இருக்கணும். உங்களோடு எப்பொழுதும் உறவுல இருக்கணும்பா. தேவைக்காக ஒரு உறவாடுகிற பிள்ளையா நான் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் உம்மோடு இருக்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் உம் நினைவாகவே நான் வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்துருங்கப்பா. அப்பொழுது என்னை காண்பவர்கள் உம்மை காண்பார்களே, என்னை பார்ப்பவர்கள் உம்மை பார்ப்பார்களே. என் கிரியைகளின் மூலம், என்னுடைய வார்த்தைகளின் மூலம், என் நடக்கையின் மூலம், என் செயல்களின் மூலம் அப்பா நீங்க வெளிப்படுவீராக. 12 சீசர்களும் அப்போஸ்தலர் 4:13 சொல்லுகிறது, படிப்பு அறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனால் அவருடைய பேச்சை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த வார்த்தை முடிவும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். படிப்பு இல்லை, அறிவு இல்லை, பேதமை உள்ளவர்கள், விவரம் இல்லாதவர்கள், ஆனால் பேச்சு அவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. காரணம், இயேசுவோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள், அவரோடு நடந்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. உம்மோடு இருந்து நடத்தணும், உம்மோடு நான் நடக்கணும், உம்மோடு இசைந்திருக்கணும். மரம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருப்பது போல, நீன் தண்ணியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது போல எங்கள் குடும்பம் உம்மோடு ஒட்டி கொண்டிருப்பதாக, உம்மோடு இணைந்திருப்பதாக, உம்மோடு ஐக்கியமாய் இருப்பதாக, எப்பொழுதும் உம்மை சார்ந்திருப்பதாக. உம்மை முழு உள்ளத்தோடு முழு நிலத்தோ அன்பு கூறும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. கிருபை நிறைந்த தகப்பனே, நல்ல வாய்ப்புக்காக நன்றி அப்பா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தையை அனுப்பி மக்களை பலப்படுத்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க வார்த்தையை கொண்டு உங்க அன்புக்குள்ள மூழ்கடித்தீர் என்று நான் நம்புறேன்ப்பா. என் ஜனம் உம்மது அன்பிலே நிலைத்திருப்பார்களாக, அன்பிலே வேர் கொண்டிருப்பார்களாக, தேவ அன்பிலே மூழ்கி இருப்பார்களாக, உங்க உறவுல எப்பொழுதும் தரித்திருப்பார்களாக. அப்படிப்பட்டவர்களை உயர்ந்த சிறந்த இடத்துல வைத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுகிற நல்ல தகப்பன் நீங்க ஒருவர் தான் ஐயா. உங்க அன்பு எங்களை தட்டி வைக்க விரும்பல, உம்மோடு கட்டி போட விரும்புதுப்பா. உங்க அன்பு எங்களை ஒதுக்கவில்லை, எங்களை செதுக்கி உங்க பிள்ளையா மாற்றி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்பா. இளைய குமாரன் வந்த பொழுது யாரெங்கே என்று தாக்கவில்லை, அவனை தூக்கினீர். அதான் உங்க அன்பப்பா. தூக்குற அன்பு, தாக்குற அன்பு இல்ல, எங்களை தூக்கி வச்சு நடத்தி வருகிறீரே. தவறு செய்தவர்கள் என்று எங்களை ஒதுக்கவில்லை, உங்க பிள்ளையாய் அன்பை கொண்டு செதுக்கி வைத்தீரே. என்னத்தை சொல்லப்பா. பாவி என்று சொன்னவனுக்கு அவன் திருந்தி வந்தானா திருந்தாம வந்தானா அப்பாவுக்கு தெரியாது. ஆனா திரும்பி வந்துட்டான். அதனால இந்தாடா கொத்து சாவின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்பா, நான் ஒரு கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். கூலி அப்படின்னு சொன்னான். ஆனா அப்பா அன்பு என்ன தெரியுமா சொன்னுச்சு? என் வீட்டுக்கு வந்துட்டா ஜாலிடா. அவ வார்த்தை கூலின்னு சொல்றான், ஆனா ஒரு அன்பு சொல்லுது, என் வீட்டுக்கு வந்துட்டா நீ எப்பொழுதும் ஜாலி. உங்க பாத்திரன் அல்லன்னு சொல்ல வந்தான். அப்பா சொன்னாரு, இனி நீ என் புத்திரன் அப்படின்னாரு. அநேகர் நம்ம தொல்லையா பார்க்கலாம், அன்புக்குள்ள வந்துருங்க. உங்களை பிள்ளையா பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா. அவர் எப்பொழுதும் அந்த அன்பு சகலத்தையும் தாங்க வைக்கும்,
சகலத்தையும் சுமக்க வைக்கும். அந்த அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். உங்களை பிள்ளையா தூக்கி எடுத்து அழகுபடுத்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி சிங்காசனத்தில் அமர வைத்து உங்களை மீண்டும் ஆசீர்வதித்து இதே சமுதாயத்திலே தலை குனிந்த இடத்திலே உங்கள் தலையை நிமிர செய்து என்னையால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழியும்படி கர்த்தர் உங்களை நடத்துவா, கனப்படுத்துவா, மேன்மைப்படுத்துவா, மகிமைப்படுத்துவா. அந்த அன்பு ஒருபோதும் பொய் சொல்லாது. அப்படியே தகப்பன் ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கும் போதகருக்கும் நன்றி. ஆமென். எங்களுக்காக ஞாபகம் வந்தால் ஒரு தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். Thank you. எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பாவுடைய அன்புக்காக. ஆமென், ஆமென். மண்ணை பார்த்து பேசினாரு, என்ன வந்துச்சு? செடி, செடி, மரம், கொடி எல்லாம். தண்ணியை பார்த்து பேசினாரு, மீன் வந்துச்சு. வானத்தை பார்த்து பேசும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் வந்துச்சு. பட் அவரை பார்த்தே அவர் பேசும்போதுதான் நம்ம வந்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய சோர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அப்போ தேவைகள் நமக்கு இல்ல, நம்ம தேவையே அவர்தான், தேவையே அவர்தான். சோ நல்ல எடுபடாத நல்ல பங்கு அவருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறது தான் எடுபடாத நல்ல பங்கு. கடைசியா கையை உயர்த்தி டி மேஜர், டி மேஜர். கடைசியா ஒரு முறை அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். யாருங்க அப்பா? யார் அப்பா? யார் அப்பா? யார் அம்மா? யார் அண்ணன்? ஆண்டவர் இயேசு, யெஷுவா நம்முடைய மூத்த அண்ணன். ஒரு முறை அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். நல்ல பங்கு. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். பாஸ்டர் சொன்னது அப்படியே நான் சொல்லுங்க. எனக்கு இருக்கு, சொல்லுங்க. எனக்கு இருக்கு எடுபடாத நல்ல பங்கு. நான் சாத்தானுடைய அத்தனை காரியத்துக்கும் ஊதுவேன் சங்கு. இந்த தேசத்துல நான் ஆவேன் கிங்கு. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. கையை தட்டி. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் நடிமுடி சூட்டி, நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விக்னேகா ஈசா யாவே பனாவலேகா வயாசம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசைத்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் நம்முடைய அப்பா எந்த விதமான வியாதிகள், பலவீனங்கள், தீமைகள், நாச மோசங்கள் ஒன்றும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் ஆமென், ஆமென். நல்ல முன்னாடியே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. Shalom. Praise the Lord. தீமை அனைத்தும் அகற்றி விட